கலை காதலன் 73 என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு நாடு குழந்தையாக இத்தனை வருடங்கள் வாழ்ந்துவிட்டோம். இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் அரசாட்சி புரிய மகளும் மகளுடைய அவருக்கு மனது தெரியும் ஒரு இதுதான் நானும் வாழ வேண்டும். இவங்க இப்படிதான் பேசிங்க இருந்தாலும் நாட்டு மக்கள் பேசுறது காது குத்தி கேட்க மாட்டாங்க. ஒரு நாட்டு மக்கள் என்னென்ன பேசுறாங்க இவங்க இப்படியே ஆடி பாடி உள்ள போய் பூந்துக்கிறாங்களே. இவங்க இந்த மாதிரி இருந்தா இவங்களுக்கு பிறகு யாரு இந்த நாட்டை ஆள கேக்குறாங்க ஒரு வாரிசு இல்லையான்னு. நானா மட்டும் இதெல்லாம் கேட்டு உயிரோட இது பண்ண வச்சுக்கிறியா? காது கேட்ட தும்மஞ்சல தூக்கு மாட்டி
பார்த்து கேவலமாக பேசிவிட்டார்களே, இவங்க உணவது உணவா, இவங்க குளிப்பது ஜலமா, போடுவது ஆடையா, பிள்ளை இல்லாத மரணி என்று உழைத்து விட்டார்களே இந்த நாட்டு காவலர்கள். கனகவல்லி, ஒரு பொழுதும் நீ கண்கலங்க வேண்டாம். உனக்கும் எனக்கும் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்றால் இப்பொழுது நான் இங்கே செல்ல போகிறேன் தெரியுமா? கைலகிரி செல்ல வேண்டும். சென்று உமா மகேஸ்வரி கண்டி அரிய பெரிய தபநிலை வாங்கி இன்றைக்கு வந்து அவனுடைய அருளால் நாம் இவருக்கும் குழந்தை பாக்கியம் பெறும் என்றால் உன்னை தேடி வருகின்றேன். இல்லை என்றால் அதே இடத்தில் ஜெகதீசா, உமா பரமேசா, என்னுடைய கணவரோ உன்னை தேடி கைலகிரி வந்திருக்கிறார். என் கணவருக்கு நீதான் காட்சி தர வேண்டும் தெய்வமே, எங்கள் மனக்குறை நீதான் தீர்க்க வேண்டும் முக்கன் படித்த தெய்வமே. ஈசா பரம்பொருளே, இடது பாகத்தில் இருக்குமா பரமேஸ்வரி, பெண்ணென்றால் பேருக்கு மனம் சொல்வார்களே அம்மா, என்னை போல பெண்தானே தாயே. என் கணவனுடைய முறையிட வருகிறார். என் கணவருக்கு ஏதாவது ஒரு புத்திரபாகியத்தில் அருள் தர வேண்டும் தெய்வமே. ஆலயத்தில் இருக்கும் இறைவன் மறந்துவிட்டானா? நாட்கண்ட ஒரு மலரோ கண்டி அவரிடத்தில் நம்ம முறையிட சென்றிருக்கிறார். ஈஸ்வரன் அருளால் எங்களுக்கு ஏதாவது ஒரு புத்திரபாகியம் கிடைக்க வேண்டும் ஆண்டவா. கைலகிரி வாசா, அல்லும் பகலும் பாராம் என்று உன்னையே துதி செய்து வருகின்றேன். நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் ஈசா. கண்ணை திறந்து வைத்த கரும்பொருளே, கண்ணை திறந்து வைத்த திருவருளே.
இருக்கின்றேன் கண்பிடித்து பார். ஆண்டவா ம், நீயா? உண்மைதான். ஆமா, நீ எங்கே இருக்கின்றாய்? நான் ஜோதி வடிவாக காட்சியளிக்கின்றேன் கண்பிடித்து பார் மகனே. அப்படியா? ம், ஆண்டவா உண்மைதான். எதற்காக உன்னை நாடி வந்திருக்கின்றேன் தெரியுமா? எதற்காக? ஆண்டவா 25 வருஷமாக எனக்கு குழந்தை என்பதே இல்லை. அதனால் எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். அதனால் ஒரு நாள் தவறாமல் அல்லும் பகரம் பாராமல் உன்னையே துதி செய்கின்றேன். அதனால் எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். நீதான் எனக்கு அருள் தர வேண்டும் ஆண்டவா. மகனே, ஒரு மானிட பிறவியாக பிறந்தவர்கள் எல்லாரும் ஒரு வாழ்வில் நல்லறமாக வாழ்ந்து மக்களை பெற்றெடுத்தால் மட்டுமே இந்த நாடானது அவர்களை போற்றும். இல்லை என்றால் நாட்டு மக்கள் அவரை பார்த்து அவதூறாக தூற்றுவார்கள். உனக்கு நாட்டிலே எந்த ஒரு பஞ்சமும் பசியும் எதுவுமே கிடையாது. ஆனால் 25 வருட காலங்களாக உனக்கு மயிலை செல்வம் இல்லை என்று மட்டும்தான் உனக்கு ஒரு குறை. அதனால் இப்பொழுது என்னை கோண்டி தவம் இருந்ததால் இப்பொழுது உனக்கு ஒரு நான் கனியை தருகின்றேன். அது எப்பேற்பட்ட கனி தெரியுமா? என்னுடைய அருளாலே உனக்கு ஒரு கனி தருகின்றேன், பெற்றுக்கொள் மகனே. மகனே, இந்த கனியை எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? யாரிடம் கொடுக்க வேண்டும் தெரியுமா? இது எப்பேற்பட்ட கனி என்று உனக்கு தெரியுமா? என்னுடைய இடபாகத்தில் இருக்கும் சக்தி ஒரு கனியாக திரட்டி உனக்கு பரிசாக அளித்திருக்கின்றேன். என் இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமா பரமேஸ்வரி அந்த சக்தியே உனக்கு மகளாக வந்து பிறப்பார். அது மட்டும் இல்லாமல் கணகேசம் அண்ணா, இதை உன்னுடைய மனைவியிடம் கொடுத்து 48 நாள் ஒரு மண்டலத்தில் கூடிய 48 நாள் கௌரி பூஜை இருந்து 48 நாட்கள் முடிந்தவுடனே அதை புசித்தால் உனக்கு அழகான மயிலை செல்வம் உண்டாகும். கொடுத்தே நம் மனைக்குறை அவர் இருக்கிற முறையில் சென்றவர் எப்போது வருவார் ஒன்று புரியவில்லையே. எங்கள் மனைக்குறை தீராதா? ஈசா ஜெகதீசா உமா பரமேசா இடது வகத்திற்கும் சக்தி தாயி, எங்களுக்கு நீதான் காட்சி தர வேண்டும் அம்மா. அகிலாண்ட கோடி கடகவள்ளி வந்துவிட்டீர்களா? உன் வார்த்தையை கேட்டு கைலகிரி சென்று உமா மகேஸ்வரனை சந்தித்து உமா மகேஸ்வரனை சந்தித்து தவம் இருக்கும் நேரத்தில் எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? நடந்தது ஒரு அன்பான நற்செய்தி. அத்தா, என்றுமில்லாமல் அன்பான நற்செய்தியா? என்ன நற்செய்தி? 25 வருடமாக உனக்கும் எனக்கும் பிள்ளை இல்லாத மனித உலகத்தில் வாய்ந்தோம். உண்மைதான். இருந்தாலும் ஆனால் எப்பொழுது அந்த உமா மகேஸ்வரனை நோக்கி தவம் செய்தேனோ அப்பொழுதே நாம் இருவருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகி. என்ன வார்த்தை வருகிறீர்கள்? உண்மையாகவா? சத்தியமாகவா? என்ன காரணம்? என்ன தெரியுதா? என்னது இது? என்ன தருது? ஏதோ ஒரு கனியை கொண்டு வந்துகிறீர்கள். இது யாருடைய கனி தெரியுமா? யாருடைய கனி? உமா மகேஸ்வரன் அருளால் பெற்றுக்கொண்ட கனி. அதாவது அவருடைய இடது பாகத்துடைய ஆதிசக்தி உமா பரமேஸ்வரி அவரே ஜோதி மகன் மணி இருக்கிறார். இந்த பார்வலத்தார் அவருடைய மனைவியே ஒரு கனியாக தட்டி கொடுத்திருக்கிறார். இந்த கனியை 48 நாட்களாக 48 நாள் நான் கவிதை விருந்து பூஜை வைத்து இந்த கனி அடித்தால் உனக்கு அழகான குழந்தை பிறக்கும். அப்படியா? உண்மையாகவா? அதற்காகத்தான் இந்த கனியை கொண்டு வந்திருக்கின்றேன். ஆண்டவா, நமச்சிவாயு நமச்சிவாயு.
இந்த கனி அறிந்தால் அவருக்கு புத்திரபாக்கியம் கிடைக்குமா? திருமணம் கிடைக்கும். ஆனால் இனிமேல் கொண்டு நாம் இருவரும் கண்கலவை கூடாது. இருவரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக பணம் செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? கனகவல்லி ஆத்தங்கரை வேட்டினிலே ஐயா சாமி செத்து போட்டாரு காஞ்சிபுரத்துல. ஐயா ஓ ஐயா அந்த பக்கம் சாமி இந்த பக்கமா? சாமி இவர்தான். ஆமா. என்ன குறை உங்களுக்கு மூவருக்குமே? குடிமக்களே, நீங்கள் மூவரும் வயது வர காரணம் என்ன? இந்த ஊர்ல நான் பெருங்குடி மாவையா. பெருங்குடியா சிறுகுடியா பாவி? என்ன சொன்னீங்க? பெருங்குடி மகன். எனக்கு தெரியாம ரெக்கார்ட் ஆயிருந்தாங்க. நாளைக்கு எந்த கேஜில இருக்கியோ அது இல்ல, வீட்டுக்கு வீடியோ போகும். அது இல்ல, தப்பு தப்பு. விவசாயத்துல பெருங்குடி மாமன். விவசாயம் சொல்லுங்க. ஐயா ஆத்தக்கார மரத்துல 35 வருஷம் சொத்து ஐயா. அட பூதேவியா, அட கைசாட ஆத்தங்கர ஓரத்துல இருக்கிற நான் ஒப்பஞ்ச பஸ் பாட்டு ஆத்தங்கர ஓரம் சரி இருக்கட்டும். எவ்வளவோ காணி சொத்து புழுது ஓட்டி கருவாடு யாருன்னா நடுவோம். இந்த கத்தி எடுத்து ஒரே வெட்டுதான். செடி ஆயி ஒரு காய் வந்து செடியில. ஆமா, நீ எந்த காய சொல்ற? கத்திரிக்காய். கத்திரிக்காய் இங்க இருக்குது. எப்படியாவது நாளை காலையில நினைக்காத. நினைச்சா இன்னும் வெயிட் அதிகமாகும். நினைக்காத எடுத்து போ சொல்லு. மனசுல பாக்குறேன். ஒரு பூ இல்ல, புஞ்சு இல்ல, காய் இல்ல, செடி இல்லையா. ஏன்னா என்னாச்சு? இந்த காட்டுக்கிட்ட மிருதங்கம், தோலாக்கு, தாப்பு, வெட்டி, கேஷோ, ஒரு ஏசாவது புலி, அதான் கரடி. அத தெளிவா சொல்றா செவடியா பையா. ஆமா, இவன் யார்? சித்தம் போட்டு பையன். எப்போது பார்த்தாலும் அம்சமாக பேசிக் கொண்டிருக்கின்றானே. சித்தம் போட்டு பையன். பையன் நல்ல பையன், தகமானவன். யார் இவனா? ஒண்ணு பௌத்துக்கு சோறு துன்றா. அத தெளிவா சொல்லு. அதான் சொல்லுவாரு. அதுக்குள்ள அவசரம் பாரு. அதாவது உன்னுடைய சித்தடா மகன். ஏனென்றால் குழந்தை கொஞ்சம் கடமுடாக தான் இருப்பான். நல்ல பையன், நல்ல பையன். ஆகட்டும். வாது சொல்லு தெரியாது. ஆமா, உன்னுடைய குறை என்ன? என்னோட குறை என்ன தெரியுமா? என்ன அழுவாங்க சொல்லுடா. முண்டை கலப்ப அந்த அளவுக்கு சேர்ந்துட்டா. அது கலப்பு கூட இல்லை. உனக்கு தெரியாது. பெண்ட கலப்ப இல்ல. நீ பக்கத்துல இருக்கும்போது என்ன படப்படான்னு எல்லாம் எரியுது. எனக்கு எல்லாம் தெரியல. உனக்கு
சரிடா. நான் இருக்கும் போதுதான். ஆமா நீ இருக்கும் போது தான் எனக்கு எரியுது. ஏன் என்னாச்சு? உண்மையில இந்த போக சாலங்களும் எனக்கு எரியல. ஏன்னா எங்க சித்தப்பு மாதிரி எனக்கும் காக்காணி நிலை இருந்தது. யாரு உனக்கு? எனக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், நேரா வேகமா ஓடி போனேன். நோ ரவண்ணா கம்முன்னு உட்காரு. தெரியாது எங்களுக்கு. நான் இப்போ வந்து ஆடிக்கிறேன் 3 வருஷமா ஆடல நானே. தெரியாது உட்காரு கம்முன்னு. மாரியாத்தா வந்து நேரப்பாரமா ஏறிங்குதப்பா. உட்காரு. கதை ஒண்ணா கதையை காட்டு, இதோட காமெடி வராது. போய் இதோட காமெடி வராது. பரவாயில்லைங்களா? கதை வரும்போது ஊரா இருக்கு, நாங்க பதில் சொல்லணும். ஜனம் பாக்குறாங்க, யாரும் கேள்விக்காக நீ ஒரு ஆள் தான் கேட்டுங்கிறாரு. காக்காணி நிலை வச்சிருந்தேன். காக்காணி நிலம். அது சும்மா இருந்தா பூமி எதுவுமே உதவாதுன்னு சொல்லிவிட்டு நேரா இங்க ஆற்காடுக்கு போனேன். சரி இருந்தா உண்ணா அதான் பேசி முடிச்சுட்டு உண்ணா நம்ம பேசி. அதனால நேரம் ஆற்காடுக்கு பஸ் ஏறினேன். ஆற்காடு ஒரு மூட்டை கலகாய் எடுத்தேன். வேர்க்கடலை. வேர்க்கடலை. ஆமா. அது ஆளு வச்சு உரிச்சாச்சுமா. யார் நீயா? ஆமா செய்திருப்பிய. ஆளு வச்சு உரிச்சேன். கையெடுங்க கொஞ்சம், எனக்கு எரிச்சலா இருக்கு. ஒரு மூட்டை பயிறு 2 மூட்டை ஆச்சு. ஏப்பா ஒரு மூட்டை கலக்காய் எடுத்த? ஆமா வேர்க்கடலை எடுத்தேன். அதை ஆள வச்சு உரிச்சேன். அது எப்படி 2 மூட்டை ஆச்சு? ஒரு மூட்டை தோல், ஒரு மூட்டை பயிர் ஆச்சு. இதான் உங்க பெரியாப்பா. இரு, உங்க குறை தீர்ந்து போச்சு. கூட ஒரு குழந்தை என் குறை முன்ன தெரியல. அதனால நான் என்ன தெரியுமா செய்தேன்? என்ன செய்த? அப்படியே கையில தெளிச்சா கையில விதைச்சா முளைக்காதுன்னு சொல்லிவிட்டு முளைக்காது சொல்லி ஆளை வச்சு வறுத்து எதை அந்த வேர்க்கடலை ஆளை வச்சு வறுத்து அமிலி வச்சு அரிசி அண்டால கலக்கி வேற போறமா தெளிச்சா முளைக்காதுன்னு சொல்லிட்டு மாங்கொத்து எடுத்துக்கினேன். அது எடுத்துக்கின கெயினி புல்லா தெளிச்சு பார்த்தேன். 6 மாசம் கழிச்சு பார்த்தா என்ன ஆச்சு? ஒரு காய் குடிமக்களாச்சேன்னு பாக்குற. இல்லையாதுமா இருக்கத்தான் சொன்னேன். ஒரு இனிமே இத்த காட்டி மட்டும் சொல்லாத. நீ எதையும் பேசாத, அப்படியே வாய மூடு. என் மச்சான் டேய் ஏண்டா இவரே பாவி என்னடா சுடுக்கு? ஏண்டா இவரே உனக்கு என்னடா குறை? ஏமா எங்க அம்மா அதிக நஷ்டப்பட்டு போட்டாயமா. கண்டிப்பா அவன முன்ன வந்துச்சு. அதிகமா நஷ்டப்பட்டேன் எங்க மச்சான். இப்பதானே ஏமா நீ பாத்தி அதன நான் பாக்குறேன். இல்லையாமா. ஆஹா இல்லையாமா. அடிதான் பாறோம். டேய் வாடா வாங்க. நீ அழுவாத பேசுவ. ஏமா அவனை பிடிக்காத. டேய் சீ எங்க கைய முன்ன வர்ற கைய என்னடா? கலகா நாத்து விட்டு வச்சிருக்க. கால அரக்க கலகா நாத்தா. கலகா நாத்தா விட்டு வச்சிருக்க. நாத்து வந்து கலகா விட்டு. நாத்து. டேய் அது எங்க? ஏமா என்ன தெரியுமா? சரிடா. ஏமா டேய் சீ ஏமா நான் செத்த. நான் தான் குடிமக்களா இருந்தாலும் அவங்க யாரு? மகாராணி. இந்நாட்டின் மகாராணி. கைபாவனை எங்க போகுது? ஏமா நெல்லு நாத்து பக்கத்துல கலகாவரை வச்சு நெல்லு நாட்டு பக்கத்துல பிறகு அந்த காட்டு பண்ணி வந்து நோண்டிட்டு. எங்க காட்டு பண்ணிய? அந்த காட்டு பண்ணி. கொட்டவளி கிட்டதா? அது கொட்டவளி மேல வந்துக்குறேன். அதனால குடாலுக்கு பருப்பு. எது குடல்ல? கலகா பருப்பு குடல். எது குடல்? குடல்ல. அத கொஞ்சம் குத்திட்டேன். ஆமா. எடுத்து வெச்சிடுவோம் நாங்க. வரிப்பு. நைனா ஓ கலாபர் பெங்கடா அம்மா குடல்ல. ஏடா இல்ல குடவுன்ல அம்மா அடிக்க மாட்டவா? எங்க இப்படி வாங்கல. நவுங்க. எங்க அம்மா. ஏய் இல்லம்மா கொஞ்சம் குத்திட்டேன். ஆமா ஆமா. போடுமா. சாய் குடோன்ல சாய் தாராம இவனே வா. அவன போடு. நீ கேட்டதுக்கறானே. போடு என்ன அதெல்லாம் பார்க்க கூடாது. போடு. பால் மாதிரி நான் போடுப்பா. பார்க்க கூடாது. காய் சின்னதா. நீ ஆம்பளை எந்த அடியா பார்க்கலாம். ஐயா அப்படியே. இருந்தாலும் போய் வந்து என் மச்சான் தான். இவனை சொல்றியா? இவனை போடுவேன். எனக்குதுப்பா. இல்ல
எங்க இருக்கா? எங்க கூட உண்டா? உண்மைக்கு ஒரு மாசம் உனக்கு. சரி கனகவல்லி, இப்போ இதை நான் எங்கே செல்ல போகிறேன்? நாட்டு மக்கள் குறையை தீர்க்க வேண்டும். ஆமா, நாட்டுக்கு செல்ல வேண்டும், வேட்டையாட வேண்டும். நீ என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். இப்போது அந்த கனியை கொண்டு போய் 48 நாள் கவிதை வந்து அந்த கனியை நான் புசிக்கிறேன். அப்படியா? அதனால நான் ஒரு நிறைமாத அது செய்யம்மா முதல்ல அத்தா சென்று குடிமக்களே, அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். இப்போதே காட்டுக்கு சென்று நால்வரும் வேட்டையாட வேண்டும். எப்படி போக வேண்டும் தெரியுமா? காவலரே வேஷமிட்டால் கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.